ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டே குக்கர் அண்ட் ஐ எம் யுவர் கொக்கோடா. இன்றைக்கி வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 14 தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதுலேருந்து விட்டுருப்போன்னா அது நல்லா குழுகுழுப்பாக இருக்கும். ஆனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இனி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? எப்படி ஸ்ட்ரைக் விழுகாமல் கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஓகேடா? ஏன்னா மற்ற சேனல்ஸில் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான். ஓகே, வாங்க லாஸ்ட்டில் எதுலேருந்து விட்டுருந்தான்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து டேவும் ஜேகேவும் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு, ஜேகேவோட அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே அவங்க அம்மாவா நல்லா விசேஷமாக ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி ரூமில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி அவங்க 2 பேர்த்துக்குள்ளும் மறுபடியும் ஒரு ரவுண்டாக எவ்வளோ ரவுண்டு போச்சுன்னு தெரியல. பட் அந்த நைட் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதோட தானே லாஸ்ட் பாட்டு விட்டுருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். இப்போது மார்னிங் ஆகுது. அழகாக 2 பேரும் அவங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வராங்க. ஜங்குக்கு வந்து முறைச்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. டே போதும், இதுக்கிட்ட இப்படி முறைக்கிறேன், நீ பண்ணு வேலை அந்த மாட்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. டேபிள் பின்னாடியே சுழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. கீழே வந்தோன்னே அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி வியோட அம்மா இருந்துட்டு ஹெல்த்தியான செஞ்சு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான். அதை பார்த்தோன்னே 2 பேர்த்தோட ஐஸ் வியோட் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்ச பருப்பு தானே அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. டேமா இருந்தது என்ன பண்ணியிருப்பாங்களோ அதே தாண்டா அங்கேயே இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டு எல்லாமே சர்வ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஜேகேயோட அப்பா அவங்க தான் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு டே கூடையில் ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி டே வந்து அவ்வளோ அழகாக நல்லா போயிட்டுருக்குது. இப்போ சண்டேவும் வந்து அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறது. வீட்லேயே தானே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பப்போலாம் ரொமான்ஸ் பண்ணான்னு தோணுதோ அப்பப்போலாம் ரொமான்ஸ் பண்ணுறது. கிச்சனில் பார்த்தா கிச்சனில் ரொமான்ஸ் பண்ணுறது. பாத்ரூம் அப்போதான் ஒரு பிளேஸும் விட்டு வைக்கல, அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு அழகாக அவங்களோட டேஸ் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக கிளம்ப போகிற டைம் தான். சண்டே ஈவினிங் கிளம்புறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு பார்த்து போயிட்டு வாங்கப்பா, என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கோ தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டேக்கிட்ட சொல்கிறாங்க. டே வந்துட்டு அம்மா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு என் பையன் ரொம்ப ரொம்ப முரட்டு மாதிரி தெரியும், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தப்பா, அதனால தான் சொன்னேன், நீங்கள் இது சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை சரிங்களா, நான் என் ஜேகேவை அவ்வளோ அழகாக ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே வந்துட்டு ஜேகேட அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இருந்துட்டு அழகாக ஹேண்ட் ஷேக்காக கொடுத்துட்டு ஓகேங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போது ஜேகே கிட்ட அவங்க அம்மா தான் வந்து ஜேகே நீ சந்தோஷமாக தான்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்படி கேட்டாங்கன்னா ஜேகே இருந்துட்டு அழகாக அந்த வன்னி ஸ்மைலை போடுறாங்க. இன்னமும் இது இப்படிலாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லைடா இந்த மேரேஜை எப்படி இருந்துச்சுன்னா எனக்கும் தெரியும், உனக்கு விருப்பம் இல்லைங்கிறது எனக்கும் புரியும், ஆனால் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன், ஆனால் உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பாங்கன்னு தானே நினச்சேன். நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்டா ஜேகே, உன்னோட சந்தோஷம் தாண்டா எங்களுக்கு முக்கியம் சரியா, எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாகடா சரியா, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா ஹேக் பண்ணிவிட்டு லவ் யூமா, நான் அவங்க கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட அப்பாவும் வந்து ஹக் பண்ணுறாங்க. லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அழகாக ஜேகேவும் போய் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஆரன் சவுண்ட் கேட்குது. பார்த்தா தேதான் இருந்துட்டுருக்காங்க. கார் எடுக்க போயிருப்பாங்க. ஆரன் அடிச்சுன்னா சரிப்பா அவங்க வந்துட்டாங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க டேட்க்கு மாமுக்கு அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுறாங்க. என்ன பிறந்த வீட்டு வர்றதுக்கு மனசே இல்லை போல். ஆமாம், அப்படியே இந்த வீட்டில் இருந்தோடனே என்னையே அப்படியே பார்த்து தள்ளிட்டாங்க பாரு. இந்த 3 நாள் உனக்கு பிடிச்சதாண்ட சமைச்சு போட்டாங்க. அச்சோ என்னடா இதோ நீ சோறுலேயும் இருக்குது, சரி வா நம்ம வீட்டுக்கு போனோன்னா எங்கள் அம்மா எல்லாமே உனக்கு பிடிச்சது செஞ்சு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ டீசிங்காக பேசிவிட்டு அவ்வளோ வராங்க. இப்போது மண்டே மார்னிங் எல்லாருமே ஜாலியாக அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம குக்கி அதுக்கப்புறம் நம்ம சிமில் ஒயின் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் வந்துட்டு
ஐயோ! நீ ஃபஸ்ட் பீரியட் ஆரம்பிக்கல எப்படா கல்ச்சுரல்ஸ் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக ஓடி போயிடலாம்டா. டான்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இவ டான்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கலாய்க்கிறாங்க. வாய் மூட்றாக்குள்ளே கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருடி நீ அடிக்கடி கொள்ளுன்னு சொன்னீங்கன்னா அப்படி குட்டி விட்டு உன்னை குளமாக்கிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அழகாக சண்டை போட்டிருக்காங்க. ஜேகே வந்துட்டு இதெல்லாம் பார்த்து மைல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே ஃபஸ்ட் பீரியட் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூப்பிட்றதுக்கான ஆளுகளே காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த அவ்வளோ அர்ஜென்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. அச்சோ இந்த பீரியடில் கட்டடிக்கணும், முக்கியமாக ஜியோவை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி அப்புறம் உங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர்ஸ்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் பேர் கொடுத்தவங்க எல்லாருமே அவங்க ப்ராக்டிஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே குடுகுடுன்னு நீங்களும் அவங்க 2 பேர்த்தோட கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்ட்டு ஓடி போயிடுறீங்க. ஓடி போய் இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அது அந்த லாக்கர்லேருந்து அழகாக எடுத்து நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. பாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. உள்ளே போய் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு ஐயோ இவ வேறு நம்ம பேர் கொடுத்துட்டு இப்படி ஏண்டா உயிரை வாங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹோபி தான் ட்ரைனிங்க்கு அப்படியே வந்து நிற்கிறாங்க கல்ச்சுரல்ஸு டான்ஸ் ஆடுறதுக்கான இதுக்கு. அப்படியே நீங்களாம் பார்த்தோன்னே அப்படியே பிஸி ஆகிடுது உங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே நம்ம ஹோபி இருந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி வந்துட்டு ஓகே கைஸ், இங்கே வந்து நீங்கள் டான்ஸுக்கெலாம் நேம் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு என்னென்ன சாங் வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுக்கு இப்பொழுதுக்கு சின்ன சின்ன வார்ம் ஸ்டெப்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லணும். அதனால தான் இப்போ வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் சீக்கிரமாகவே கண்டக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா கல்ச்சர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் மந்த்ஸ் இருக்குது. முன்னாடியே இது பண்ணிக்கிறதுக்கு காரணம் இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா எல்லோரும் வந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே பேச அந்த கிளாஸ் எடுக்கும்போது கூட இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அழகாக கவனிச்சுட்ருக்கீங்க. வாயை மூடுறி, வாய்க்குள்ளே ஈய போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படியே வாயை மூடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே இது பண்ணிவிட்டு அழகாக சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஹோபி வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டெப்லாம் போட்டு சொல்கிறாரு. மற்றவங்களும் வந்துட்டு போடுறாங்க. பட் நீங்களா வேணுன்ட்டே தப்பாக போடுறீங்க. வயன் இது இப்படி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வந்து இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டைம் போட்டு காட்டுறாரு. நீங்களா மறுபடியும் வேணுன்ட்டு தப்பு பண்ணுறீங்க. வயன் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக அப்படியே டச் பண்ணி இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்கா ஸ்டமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. இவ பிடிச்சிட்டா, இந்த நாய்க்கு டான்ஸ் வரும்டா, அதுக்கு தான் வேணுன்ட்டு ஏதோ பண்ணுது, ஆனால் அட்டென்ஷனை பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகேன்ட்டு ஆமாண்டா இவகிட்டையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்மளுக்கு தேவைப்பட்ட இவகிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐடியாஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே சிரிச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோபி இருந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தந்துட்டுருக்காங்க. நீங்களா ஹோபியே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபிக்கே இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது. வயன் இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போயிடுறாரு. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணணும், இந்த ஸ்டெப்பை நீங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா அவர் போகிற பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு கல்ச்சுரல்ஸ் வேறு நேம் கொடுத்துருக்கோம், சரியா சாவடிக்காது, கொஞ்சமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாரு எனக்கு இது ஸ்டெப்பே வர மாட்டேது. இதோட அவர் எத்தனை தடவை எனக்கு சொல்லி தந்துட்டாங்க தெரியுமா? எத்தனை போட்டாலும் பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க. இதோட நான் 100 தடவை பண்ணுறேன்டி. 100வது தடவையான மச்சா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி வந்து போலாம், ஐயோ இந்த சார் வந்தாரோ டான்ஸுக்கு, என்னால் முடியல, சும்மா நல்லா பண்ணிகிட்டே தான் இருக்கு, இன்னும் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிம்னா அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி இங்கே நடந்துட்டுருக்குது. இப்போ இருந்துட்டு சரி அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. வந்து அப்படியே விண்டோ கிட்டே நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜிக்கி வந்துட்டு அழகாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி ஃபைல காமிச்சிட்டு வயன்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இது அங்கே அழகாக ஜாலியாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இன்ச்சு அப்படியே ஜம்புக்கை பார்த்து ரசிக்கிறாரு. அந்தளவுக்கு ரசிச்சுட்ருக்காரு. இப்போது அவர் அப்படியே கொஞ்சம் கிராஸ் ஆகுறாரு. கிராஸ் ஆனால் அங்கே லாக்கர் இருக்குது. லாக்கருக்கு பார்த்தால யாரோ கொஞ்சம் ஹூடியெல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் எதுவுமே தெரியல, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹூடியை போட்டு லாக்கர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. இருந்துச்சு யார் லாக்கர் கிட்ட, என்ன இது ஜங்கோக்கோட லாக்கர் தானே இந்த சைடில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எத்தனாவது பெட்டியில் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா அது ஜங்கோக்கோடது மாதிரி தான் இருக்குது. அவர் இன்னும் பார்க்குறாரு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு என்னமோ வைக்கிறாங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க.
என்ன அது, யார் இது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே அந்த லாக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளே லெட்டரும் அப்படியே ரோஸும் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒருக்கா கட்டுப்பாகுது, அப்படியே பாயில் ஆகுது. அப்படியே பொசசிவ் எல்லாம் அப்படியே தோண்டி தோண்டி எடுக்கிறது. அப்போது வந்துட்டு தேர்ந்துட்டு பார்க்கல, அந்த கேர்ளா பாயா யாருன்னு அது தெரியல. தேர்ந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு எப்படி அவன் லெட்டர் கொடுப்பான், அது ரோஸ் வேறு பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அதை அப்படியே டஸ்ட்பினில் போட போகிறாரு. வேண்டாம், இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது. ஆனால் அவள் ஏன் ஒய்ஃபியாச்சு. ஐயோ எனக்கு வைத்தியமே பிடிக்குது, இது குப்பத்தட்டில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரோஸையும் இதையும் தூக்கி குப்பத்தட்டில் போட்டுறாரு. போட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டு அவராக அவ்வளோ கோமாக ஜேகேயோட டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போய் ஜேகே ஒரு முறைச்சிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே ஜேகே அதெல்லாம் எதுவும் தெரியல, அவர் பாட்டுக்கு அழகாக ஜாலியாக சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவங்களாம் டான்ஸ் ரிஹர்சல் இதெல்லாம் ப்ராக்டிஸ் டைம்னு இருக்குமெண்டா, அதெல்லாம் முடிஞ்சோடனே அப்படியே வராங்க. வந்தோடனே அப்படியே ஜேகே வந்துட்டு எப்போ போல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க லாக்கரில் போய் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு போகிறாரு. போனால் லாக்கர் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரியே இருக்குது. என்ன இது, என் லாக்கர் எப்போ பாரு இந்த லாக்கர் ஏன் தான் இப்படி ஓப்பன் ஆகுது, எவனா ஒருத்தன் லெட்டர் வச்சுருக்கேன், இன்றைக்கி என்ன தான் பண்ணி தொலைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இதை வந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே லெட்டர் எதுவுமே இல்லை. என்ன இது, அந்த பர்சன் லெட்டர் வைக்கலையே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சந்தோஷம், இப்போ வச்சு அவங்களுக்கு புத்தி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பேக்கில் எல்லாமே வைக்க போகிறாரு. வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தோம்னா அங்கே ஒரு க்ரீட்டிங் கார்டு அப்புறம் ரோஸ் வந்து டஸ்ட்பினில் கிடக்குது. என்ன இது, இது பார்க்கும்போது நம்மளுக்கு வர மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு லாக்கரில் வைக்காமல் குப்பைத்தொட்டியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜிமின் வந்துட்டு என்னத்தான் குப்பைத்தொட்டியில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. டே அதை ஒன்றும் இல்லை, எப்போ தானே எனக்கு வந்து லெட்டரையும் ரோஸையும் வைப்பான்ல, இன்றைக்கி வைக்கல, சந்தோஷம்னு பார்த்தா குப்பைத்தொட்டியில் எரிஞ்சிருக்குது, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடு, அந்த யாருன்னே தெரில, எப்படியும் அவனை அது குப்பைத்தொட்டிலாச்சும் இருக்குது, இப்போ வச்சு அவனுக்கு மனசு வந்திருக்கும் அப்படிங்கிற மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் படத்தை அப்படியே போகிறாரு. இங்கே ஜேகே வந்துட்டு அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பையன் வந்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோபிக்கிட்ட தான் போகிறாங்க. ஹோபி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே நின்றாரு, திரும்பி பார்க்குறாரு. வயனை பார்த்தோன்னா அவருக்கு லைட்டாக என்னமோ மாதிரி பண்ணுது. பட் இருந்தாலும் சொல்லு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக போடுறேன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா வருதுப்பா, நீ நல்லா பண்ணுற வயன், பட் இன்னும் கொஞ்சம் வந்து நீ நல்லா பண்ணணும், ஓகேவா, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணுங்கள, கல்ச்சுரல்ஸ் இதில் வந்து நிறைய டீம் படி மார்க்லாம் கொடுப்பாங்க, பார்த்து இருந்துக்கோ, ஓகேவா, ஏன்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தானே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அழகாக சொல்லிவிட்டு கிளம்ப போகிறாரு. ஒரு நிமிஷம், நான் ஏன் இந்த டான்ஸ் கிளாஸ் வந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒயன் கேட்குறாங்க. ஒயன் இங்கே பாரு, சார்னு சொல்லி கூப்பிட்டு பேசினா அதனால் பேசினேன், இப்போ தேவையில்லாமல் வேறு என்னமோ கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை போக பார்க்குறாரு. இப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியே போய் அதை பிளாக் பண்ணிடுறீங்க. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல சார், சார் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பிளேஸில் பார்த்தோம்னா யாரும் இல்லை, நீங்களும் ஹோபியை மட்டும்தான் நின்றுருக்கீங்க. ஹோபி வந்துட்டு ஒயன் இதை பாரு, இது காலேஜ் சரியா, அன்றைக்கே நீ வந்து ஏதோ பண்ண அது தப்பு சரியா, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத. சார் நான் என்னமோ இன்றைக்கி உங்களை கிஸ் பண்ண வர மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஓ அப்போனா உங்களுக்கு இந்த கிஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்த்து கேட்குறீங்க நாட்டியா. அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் காட்சிக்கெலாம் ரெட் ஆகிடுது. அவராக அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாரு. நீங்களாம் பார்த்துட்டு அதை பார்த்து சிரிக்கிறீங்க. ஐயோ என் ஹஸ்பண்ட் எவ்வளோ இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே அவங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. ஒயனும் ஜேகேவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க, எங்கே இந்த நாயை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. நீங்களா அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. என்னடா இவ உண்மையாலுமே முழு லூஸ் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாங்க. அதான்டா மச்சான் எனக்கும் தெரில, ஒயனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்களா ஐயோ என் ஆள் எவ்வளோ இன்னசென்ட் தெரியுமாடா ஜிமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு
ஓபி சார் எல்லாம் தலையெழுத்துடி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே புலம்பிகிட்ருக்காரு. இந்த மாதிரி லவ் பண்ணுற ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க கூட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, கமிட்டானவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்துட்டு அவர் பார்க்குறாரு. எங்கேயா ஜெயிக்க வந்துட்டு ஐயோ இந்த லூசுகளை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெட் ஆஃப் லீஃபாக ஆட்டிட்டு கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு வந்து அப்படியே கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சுடா. முடிஞ்சோன்னே இது வந்துட்டு ஜிகே வந்துட்டு அழகாக போய் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி டேயோட கார் வருது. டேவை வந்துட்டு கார் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிகே வந்துட்டு அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காடுறாரு. அப்படியே டேவை பார்க்குறாரு. டே பார்த்தா டே வந்துட்டு அவரை பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே உம்மனை மூஞ்சி வச்சுட்டு அப்படியே போகிறாரு. ஜேகேக்கா என்ன இவன் இப்போயும் இப்படி போய் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே வந்துட்டு எதுவுமே பேசலாம், இவ்வளோ கோல்டாக ஃபேஸை வச்சுட்ருக்காரு. ஐயா ஜேகேக்கு என்னாச்சு, ஏன் இப்போ பேச மாட்டீங்களா? ஜேகே வந்துட்டு டே அது வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து நல்லா போச்சு தெரியுமா, டான்ஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் ஃபுல் டைம் அதுக்கே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி ஆடிட்டு இருந்து தெரியுமா, எனக்கு கால்லாம் வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டே வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் அப்படி போகிறாரு. என்னாச்சு இவனுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறான், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி டே இன்றைக்கி உங்கள் கிளாஸ் எப்படி போச்சு? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேர்ட்லேயே ஆன்சர் சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகேக்கா என்ன நடக்குதுன்னே புரியல. டே வந்துட்டு வீட்டுக்கும் விட்டு போய் விட்டாச்சு. வீட்டில் தான் அவங்க 2 பேர் இருந்துட்டுருக்காங்க. டின்னரும் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒன்லி டே வந்துட்டு அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பற்றி பேச மாட்டுறாரு. இப்படி பண்ண டே இப்படி பண்ண ஜேகேக்கா என்னமோ மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவரால் முடியல இந்த இக்னோரன்ஸை டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அவர் வந்துட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. போனால் அங்கே வந்து டே வந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே ஜேகே வந்துட்டு போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போ டே வந்துட்டு எதுவுமே நோட்டீஸ் பண்ணாத மாதிரியே அப்படியே உட்காந்துருக்காரு. பட் அவர் எல்லாமே நோட்டீஸ் பண்ணியிருப்பார். ஜேகே வந்துட்டு அழகாக பப்பி வாய்ஸில் டேயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவ்வளோதான் மெல்ட் ஆகிட்டாரு டே. பட் இருந்தாலும் கெத்து கட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வந்து ஒருன்னு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன டே நான் காலையிலேருந்து இல்லை ஈவினிங்லேருந்து பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் நீ பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு, ஏதோ ஒர்க் டென்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒர்க் டென்ஷன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேர்ந்து திரும்பிடுறாரு. அப்புறம் அப்படி என்ன டே சொல்லுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜப்புக்கு அழகாக அப்படியே பப்பி வயசில் கேட்டுட்ருக்காரு. இப்போ டே வந்துட்டு அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ ஜேகே வந்துட்டு போய் பேக்கில் ஹேக் பண்ணிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டியரி வர ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மனசு வலிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் இருந்துட்டு சொல்கிறாரு. டே இருந்துட்டு இல்லைப்பா உங்களுக்குலாம் நாங்கள் கண்ணுக்கு தெரியுமா என்ன, உங்களுக்கு தான் காலேஜில் நிறைய ப்ரொப்போசல்ஸ் வருது, அதில் எங்களுக்கு எதுவும் ஞாபகம் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஜேகே என்ன சொல்கிற தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. இப்போ ஜேகே என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏண்டா எனக்கு என்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா நீ எவ்வளோ பொசசிவ் ஆகுற, அப்புறம் எப்படிடா அவங்க யாருன்னு தெரியல, அவங்க வந்துட்டு உன்னோட லாக்கரில் வந்துட்டு இந்த லவ் லெட்டர் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக புரியல ஜம்புக், யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்தி கேட்குறாரு. ஜம்புக் வந்துட்டு தயாங், அப்புறம் அந்த லெட்டரையும் ரோஸையும் நீ தான் டஸ்ட்பினில் போட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தான் போட்டேன், ஏன் டஸ்ட்பினில் போடக்கூடாதா, எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் போட்டேன். நீ யார்டா போட வேணும்னு சொன்னான், இப்போ எதுக்குடா செய்யுது, யார் அது சொல்லு, எவன் பின்னாடி வந்துட்டுருக்கான், அது பின்னாடி வரவங்கிட்ட தானே போய் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் அது யாரோடதுன்னு தெரியல, அது அவளான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. டே இருந்துட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாரு. ஓ சார் பொசசிவ் ஆகுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இழுத்து கேட்குறாரு. டேந்துட்டு பொசசிவ்லாம் இல்லை, அது ஹஸ்பண்ட் இருக்கும்போது தேவையில்லாத ஒருத்தெல்லாம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அப்படியே இருந்துட்டு மறைக்க பார்க்காது. பட் ஜங்குக்கு வந்துட்டு, ஓ சார் அவ்வளோ பொசசிவ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிக்கன் சொல்கிறாரு. இருந்துட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் பொசசிவ் ஆகல, வா சரி வா படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. போடா நான் இங்கே தனியாக தான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிக்கன் திரும்புறாரு. சரி இங்கே பாரு நான் சொல்லிட்டேன் முதல்ல எப்போதால ஹக் பண்ணிவிட்டு குடில் பண்ணிட்டு தான் தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் குடில்லாம் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்குறாங்கடா. இருந்துட்டு இவ்வளோ அழகாக ஜெலஸ் பண்ணது இதெல்லாம் பார்த்துட்டு ஜிக்கிக்கா அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அவருக்கா இனம் புரியாத சந்தோஷம். அந்த மாதிரி அவர் ஜாலியாக இருந்துட்டுருக்காரு. அப்படி வந்து கொஞ்சம் டேஸ் வந்து போகுதுடா. அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரியே போயிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொன்றான சாங்ஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லாம் போடுறதுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ்லாம் குரூப்பாக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஜேகே வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த லெட்டரை வச்சு அப்படியே நம்மளோட டேவை வந்து ஜெலஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. டேவா நான் ஜெலஸ் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஜெலஸ் ஆகிட்டே தான் இருக்காரு. அந்த மாதிரி ஜிகர் லைஃப்பில் போயிட்டுருக்குது. இங்கே ஜிமின் வந்துட்டு ஃபோன்லேயே குடும்பம் நடத்திட்டுருக்காரு. என்ன ஃபோன் கால்லேயே பேசிட்டு மிஸ் பண்ணும்போதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக அவங்களோட லைஃப் ஒரு பக்கமாக போயிட்டுருக்காங்க. இங்கே எனக்கு சொல்லவா வேணும், நம்ம டான்ஸ் டீச்சரே ஹோபின்னு ஆயிடுச்சு. ஹோபியை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃப்ளர்ட்டிங் இதை அப்படியே ஜிமின் கிட்ட வந்து கடன் வாங்கி அப்படியே தூவி விடுறாங்க. ஜிமின்லாம் என்னங்க ஃப்ளர்ட்டிங் அந்த அளவு, அதை விட்டால் நீங்கள் ஓவராக ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கே விட்டால் நீங்கள் தான் சொல்லித்தரணும் போல் அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஹோபி வந்துட்டு என்ன ஸ்டூடெண்ட் அது எதுக்கு இப்படிலாம் பண்ணுறா, சின்ன பொண்ணு அப்படிங்கிற சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கே சத்தியமாக தெரியலைங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தேவ் வந்துட்டு ஜிகர் சைட் அடிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டுறாரு. அடிக்கடி போய் அவர் என்னென்ன பண்ணுறாங்களோ அதையெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அழகாக சைட் அடிச்சுட்ருக்காரு. அவரோட லைஃப் அழகாக அப்படியே பில்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ் வந்து அப்படியே போகுதுடா. இப்போ வந்து வெறும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் அவங்க நேம்ஸ் கொடுக்கல. ஜிமின் வந்து சிங்கிங்க்கும் கொடுத்துருக்காரு. ஜேகே வந்து அந்த மாதிரி ஸ்பீச்சுக்கும் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து இப்போ ஸ்பீச்சுக்கான ரிஹர்சலும் போகுது. அவர் வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ ஸ்பீச்சுக்கு வந்து போகிறாரு. அவர் வந்துட்டு ஸ்பீச் இதுக்கு போனோம்னா அங்கே நிறைய பேர் கேங்கர்ஸ் சேர்ந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குரூப் பிரிச்சுடுவாங்க. அந்த மாதிரி குரூப்பில் வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒருத்தங்க பேராக வராங்க. அந்த பேர் வந்து பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே வந்து ஒரு சீனியர்ஸ் கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா, அந்த பொண்ணு தான் வரா. அவள் வந்துட்டு அழகாக வந்து அப்படியே ஜேகே கிட்ட போகிறா. ஹாய் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து ஹாய் ஒன்று எங்கேயோ அந்த பொண்ணு தானே அன்றைக்கி ஹெல்ப் பண்ணனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க சீனியர் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இது பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அப்புறம் நீங்களும் ஸ்பீச்சா, நானும் ஸ்பீச் தான், எனக்கு ஸ்பீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்துட்டு சொல்கிறா. இங்கே ஜங்குக் வந்துட்டு அப்படியா, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி சேர்ந்து பார்க்கலாமேன்னு சொல்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலான கான்வர்சேஷன் வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கு. ஜேகே வந்துட்டு கொஞ்சம் போக டேஸ் போக ஸ்பீச்சுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணணும்னா டான்ஸும் வந்து ஆஃப் டே வந்து பண்ணுறாங்க. ஆஃப் டே வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சுக்குன்னு எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூடயே கொஞ்சம் டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஜேகே கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இருந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே கிட்ட வந்துட்டு அழகாக ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு லைட் ஒரு சின்ன ஹக் வந்து பண்ணுறா. பட் ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டுறாங்க. இல்லை ஹக் தான், இது ஃப்ரெண்ட்லி ஹக் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. எங்கேயா அந்த பொண்ணுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சின்ன ஹக் தானே, ஏன் என்னை பார்த்தா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ சர்க்காஸ்டிக்காக பேசிகிட்ருக்கா. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே ஜேகே வந்து தேவை மட்டும் கடுப்பேற்றுறதுல விடுறதே இல்லை. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த லெட்டரை வச்சு இது பண்ணுறாங்க. இந்த மாதிரியே போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ டேக் வேறு அவங்க கூட வேறு ஒரு பொண்ணு வேறு இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சு அது ஜூனியர் பொண்ணுன்ட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போதும் லைட்டாக அப்படியே ஜேகே கூட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதனால வந்து டேக்காக சரியான கண்டு வந்துருக்கு. ஸ்பீச்சுக்கு இதுக்குன்னா அவள் கூட போய் இது பண்ணுறா, அவள் தான் எனக்கு பேர், அதனால்
என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஐப்ரோஸ் தூக்கி கேட்குறாங்க ஜிகே வந்துட்டு. அது இதில் அவளோட இன்டென்ஷன் என்னமோ தப்பாக இருக்குது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தப்பாக இருக்குது, எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிகே வந்துட்டு கேட்குறாங்க. உனக்கு எதுவும் தப்பாக தெரியாது, என் கண்ணுக்கு தான் எல்லாம் தெரியுது. உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் பொசசிவ்னு சொல்லுவாங்க, ஜலஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையை தான் ஒத்துக்க வேண்டாம் நீ ஜலஸ் பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே கிட்ட வந்து ஜிகே வந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே நக்கல் நையாண்டியோட சொல்கிறாரு. டே இருந்துட்டு அப்படியே திரும்பிட்டு எனக்கு ஜலசம் ஆகல ஒன்றும் ஆகல, போதுமா நீங்கள் யார் கூட வேணும் போய் யார் கூட வேணும் அப்படி சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிறாரு. எதுக்கு தான் இவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிகே இருந்துட்டு பார்க்குறாங்க. உன் அளவுக்குலாம் க்யூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு போகிறாரு. நல்லா க்யூட் இல்லை, நல்லா ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸம் தான் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் குளிக்க தான் போயிருப்பார். அப்படியே டக்குன்னு ஜிகேயோட ஹேண்ட்ஸையும் இழுத்துட்டு போய் அப்படியே பாத்ரூமுக்கு போகிறாரு. பாத்ரூமுக்குள்ளே போனால் என்ன நடக்கும், அதான் நடக்குது அவருக்குள்ளே. அழகாக அவங்க வந்துட்டு குடில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் டே வந்துட்டு அப்படியே நம்ம டே அதுக்கப்புறம் சுகா அதுக்கப்புறம் ஹோபி வந்துட்டு மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹோபியும் டே இருந்துட்டு எப்போ போல் ப்ரொஃபஸர் இதில் தான் இருந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. அப்படி வெளியே போகும்போது சுகாவை மீட் பண்ணியிருப்பாங்க. சுகாவை மீட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் உட்காந்து கஃபேயில் பேசிகிட்டு இருக்காங்க. சாருக்கு டே மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் பேசினாலும் கண்டுக்கிறதில்ல, என்கிட்டலாம் முதல்ல மாதிரி பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபிக்கு வர்றாரு. டேடி ஏன்டா இப்படி பண்ணுற, அப்படிலாம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி சுகா இருந்துட்டு சமாளிச்சிட்ருக்காரு. இங்கே இருந்துட்டு ஹோபி வந்துட்டு அப்புறம் துணைக்கு ஏன் என் கூட பேசுறதுக்கு மட்டும் அப்படியே நோக்குதாம்மா, இதை டேனா மட்டும் என்ன பேச்சு பேசுகிறேன், ஏன்டா நீங்களும் 2 பேருமே தான்டா இப்போ சேர்ந்து அதிகமாக சுற்றுறத நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேள்விப்படுறேன், யார்கிட்ட இருந்து அப்படின்னு எல்லாம் இந்த டேக்கிட்ட இருந்து தான் அப்படின்னு மாதிரி சொன்னேன்னு சுகா வந்து டேவை பார்க்குறாங்க. டே இருந்துட்டு ஆமாம் மச்சான், இவன் வரேன்னு சொல்லுவான் ஆனால் வரமாட்டான், கடைசியில் அப்படியே ப்ரொஃபஸர் மூடுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பான். இவனெல்லாம் கூப்பிட்டாலும் வரமாட்டான், ஆனால் வர மாதிரியே பில்டப் மட்டும் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹோபின்ட்டு ஏன்டா சொல்ல மாட்டீங்க, நீங்கள் அழகாக ப்ரொஃபஸர் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்க, இவன் டாக்டர் வேலைன்னா ஒன்று மட்டும் பார்க்குறான், நான் மட்டும் தானே ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் சிஇஓ இது 2 வேலையும் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மச்சான் நீ என்ன பண்ணுவ, அப்பா இருந்துட்டு தலையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேர்ல்டு டூர் போயிட்டார் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் இருந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாண்டா ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் தெரியும் தேயாங்க சொன்னான். ஐயோ நம்மளாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹோபி வந்து சொல்கிறாரு. அதாலே ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுன்னு சொல்கிறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் கேட்டோன்னே இல்லைடா இந்த மாதிரி கல்ச்சரல்ஸ் முடிஞ்சோன்னே கொஞ்சம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் வரும், செமஸ்டர்ஸ்லாம் முடிஞ்சோன்னே ஒரு நல்லா ஒரு ஹாலிடேவாக கொடுத்துருக்காங்கடா, அதனால் எங்கேயாச்சும் நம்ம ட்ரிப் எதுன்னு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரிப் இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு சூப்பர்டா, நானும் வேறு என்னோடய ஆள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உனக்கு கால் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஹோபி இருந்துருக்காங்க. ஏன்டா நீ இவ்வளோ ஷாக் ஆகுற, இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வாழ்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு சொல்கிறாரு. இவங்க நீங்கள் நினச்சா வாழலாம், ஆனால் என்ன நீ தான் வாழ மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவா அப்படியே நக்கலாக கேட்குறாங்க. ஹோபி வந்துட்டு டே போதும் நிறுத்து, சும்மா ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் அங்கேயே வந்து நின்று தொலைகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இங்கே பாரு சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட திரும்புகிறாங்க. சுகா வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மன் இருடா அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் எல்லாம் இவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், அதுவும் முன்னாடி வச்சு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹோபிக்கு அப்படி ரூட் விட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹோபி சார் சுத்தமாலுமே அந்த பொண்ணு மதிக்க மாட்டுறாரு. அவர் மனசுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்குடா, ஆனால் அது என்னென்ட்டு ஒத்துக்க மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹோபி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தேவையில்லாமல் நீங்களே ஒரு கதையை கட்டிகிட்டு கிடக்காதீங்களா, அது ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் ஸ்டூடெண்ட்டாக தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு சொல்கிறாரு. நீ மேரேஜ் பண்ணியிருக்கடா, அவங்க லவ் பண்ண கூப்பிட்றா, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாருக்கு டேரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அதுவும் வேண்டாம், அது படிக்கிற பொண்ணு படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு சொல்கிறாரு. இங்கே சுகா வந்துட்டு ஆனால் இவ்வளோ நல்லவனாக இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி இருந்துட்டு நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. சுகா இருந்துட்டு என்னோடய ஆளு வந்து காலேஜ் தான் படிக்கிறான், அதில் என்னடா இருக்குது, லவ் பண்ண வேண்டியதுதான்டா அப்படிங்கிற மாதிரி சுகா இருந்துட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹோபியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், படிக்கிற டைமில் தேவையில்லாதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே கான்வர்சேஷனை கட் பண்ணிடுறாங்க.
ஓகே எல்லோரும் அவங்கவுங்க ஆளை கூப்பிட்டு வரலாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. பிக்னிக் ட்ரிப்போட பிளானும் போட்டாச்சு. இந்த லீவில் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஓகேவாடா, அது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் எபிசோடில் பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பேச முடிச்சுட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு வராரு. இந்த டைம் பார்த்தோம்னா ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்துட்டு டாபிக்ஸை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே கிட்ட லைட்டாக நகர்ந்து போய் அப்படியே இந்த ஷோல்டர்ஸில் அப்படியே கையை உரசி உட்கார்ற மாதிரி உட்காடுறாங்க. தேவா இதை பார்க்குறாரு. என்ன இது பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டக்குன்னு கிளாஸை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. இங்கே 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகி எப்படி பார்க்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. ஓ சார், டே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அந்த பொண்ணு வந்துட்டு. ஜேகே வந்துட்டு டே அப்படின்னு சொல்ல வந்திருப்பார். அப்படியே வாயை மூடிட்டார். சார் என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, என் கிளாஸே யாரும் இல்லை, நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அப்படியே ஜேகேக்கா அப்படியே நக்கலான்னு சிரிப்பது. சார் நாங்கள் கிளாஸில் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ் டைம்ஸில் தேவையில்லாத என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதுவும் இந்த கிளாஸில் யாரும் இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே இருந்துட்டு ஐயோ அவன் ஃபஸ்ட்டு ஆகும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு, சார் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே அப்படியே ஷோல்டர்ஸில் அப்படியே இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கை வைப்போம்ட்டு அது மாதிரி வச்சுட்டு, அது வந்து சார் நாங்கள் இந்த மாதிரி ரிஹர்சல் பார்த்துட்ருக்கோம் எங்களோட ஸ்பீச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிபேட் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படி காட்டுறாங்க. தேவதை பார்த்துட்டு அது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் உட்காந்து பண்ணணுன்ட்டு இல்லை சரியா, உங்களுக்கு இந்த ரூம் அலெக்ட் பண்ணல, அது டிபேட்டுக்கெலாம் வேறு ஒரு ரூம் சொல்லியிருக்காங்களா, அங்கே போய் பண்ண வேண்டியது. சார் இல்லைங்க சார் அங்கே பண்ணேன், பட் கொஞ்சம் டார்ச்சராக இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். தேர்ந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறாங்க. எங்கள் ஜிக்கே வந்துட்டு ஐயோ இவன் வேறு பொசிவில் அந்த பொண்ணு இதுன்னு பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சார் அது ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிடுறா. இங்கே ஜேகே இருந்துட்டு அப்படியே தேவையவே பார்த்துட்டு பொறுமையாக ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்காங்க. ஜேகே வா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே நின்றுட்டு கூப்பிட்றா. நீ இப்போது அந்த பொண்ணு பேர் எதுன்னு வச்சுக்கலாம்டா, என்ன வச்சுக்கலாம், சாம். ஓகே சாம் நீ போ சாம், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் இல்லை பரவாயில்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவள் வந்துட்டு போயிடுறா. இங்கே ஜேகே வந்துட்டு பொறுமையாக எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நக்கலாக அப்படியே ஜேகே வந்துட்டு டேவை பார்க்குறாரு. டே வந்துட்டு அப்படியே ஜலசியில் அப்படியே மூஞ்சிலெலாம் அப்படியே எது கடுகு போட்டால் பொரிச்சிடும் போல் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. யா அப்படி நம்ம ஜேகே வந்து டீசிங்காக அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு என்ன ஜலஸ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. ஜலஸ்லாம் ஒன்றும் ஆகலாம். அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் ஷோல்டர்ஸ்லடா, அவள் வேணுன்ட்டு வந்து உட்காந்தா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையே நான் இது புரியலையா உனக்கு, இது சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அதனால் அவள் என்கிட்ட வந்து உட்காந்தா, அவ்வளோதானே, அதுக்கு சார் ஏன் இவ்வளோ ஜலஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க. இங்கே பாரு அவள் நீ தொட்டு இப்படி போகிறது எனக்கு பிடிக்கல. ஓ சாருக்கு உங்களுக்கு அவளை தொடுறது அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேர்ந்துட்டு சர்காஸ்டிக்காக கேட்குறாங்க. ஜேகே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் லைட்டாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு அப்படியே போகிறாரு. ஸ்மெட் பண்ணிவிட்டு இங்கேயா இருந்துட்டு இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை முறுக்குறாரு. இங்கேயா ஜேகே ஸ்மெட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. அதோட நான் இந்த பாட்டை வந்து கட் பண்ணுறேன்டா. ஓகே இது எப்படி வந்துருக்கு எனக்கு தெரியவே தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கைஸ். ஓகே பை டார்மீஸ், லவ் யூ.